கொசஸ்தலை ஆற்றின் கரைகளை பலப்படுத்தும் நோக்கில் கட்டப்பட்ட கரை ஓராண்டு ஆவதற்குள் சேதமடைந்திருக்கிறது. தரமற்ற முறையில் பணிகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கம் நிரம்பும் போது வெளியேற்றப்படும் உபரி நீரால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரங்கள் பாதிப்பு ஏற்படுவதும் அவ்வப்போது உடைப்புகள் ஏற்படுகின்றன. வன்னிப்பாக்கம், நாவலூர், கம்மார்பாளையம், மடியூர், நாப்பாளையம், கொண்டக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆற்றின் கரைகள் உடைந்து குடியிருப்புகளையும் விவசாய நிலங்களையும் வெள்ளம் சூழ்ந்தது. இதனையடுத்து பலவீனமான ஆற்றின் கரைகள் கண்டறியப்பட்டு நீர்வளத்துறையினர் சீரமைப்பு பணிகள் மேற்கொண்டனர். வன்னிப்பாக்கம், மடியூர் கிராமங்களுக்கு இடையே ஆற்றின் இருபுறமும் 9.10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரைகளை பலப்படுத்தும் பணிகளை நீர்வளத்துறையினரால் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டன. கரையோரங்களில் 2 மீட்டர் உயரத்திற்கு கான்கிரீட் சுவர் அமைத்து கரைகளிலிருந்து கான்கிரீட் சுவர் வரை சரிவு பகுதிகளில் சிமெண்ட் கற்கள் பதிக்கப்பட்டன. கடந்த ஆண்டு இறுதியில் கனமழை மற்றும் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் புதிதாக சீரமைக்கப்பட்ட கரைகள் ஆற்று வெள்ளத்தில் கரைந்து போனது. தடுப்புச் சுவர்கள் முற்றிலும் உடைந்தும் சிதைந்தும் போயின. தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் ஓராண்டிற்குள் அவை சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம் ஏற்படும் போது கரை உடையாமல் இருக்கிறதுக்காக அரசாங்கம் செய்திருக்கிற வேலை சரியா செய்யலை. இன்னும் மேற்கொண்டும் கரையை பலப்படுத்துறதுக்கு இருக்கிறத சரி பண்ணி செய்யணும். ரெண்டாவது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். 2 பக்கம் இருக்கிற வில்லேஜுங்க டேமேஜ் ஆகிறதுக்காக செய்யணும்னு கேட்டுக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற கம்மார்பாளையத்தில் நிற்கிறோம். இது டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டரில் போன வருஷம் விட்ட டெண்டரில் 2 அடிக்கு காங்கிரீட் போட்டு காங்கிரீட் கரைகள் உடையாமல் இருக்கிறதுக்காக கல்லுங்களை பதிச்சு காங்கிரீட் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் மொத்த கல்லும் சரிஞ்சு விழுந்துக்குது. தரமில்லாத கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. தரமற்ற முறையில் பணிகள் நடந்துள்ளதாகவும் அரசின் நிதி வீணடிக்கப்பட்டதாகவும் மக்கள் தெரிவிக்கும் புகார்கள் குறித்து திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப்பிடம் கேட்டபோது கடந்த ஆண்டு கட்டப்பட்ட பணி எனவும் பணிகள் இன்னும் முழுமை பெறவில்லை எனவும் இருப்பினும் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த நிலையில் கரைகளை பலப்படுத்தும் நோக்கில் சில பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் எழில்.